சல்லையான வணக்கம் மக்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ. சரி, ஓகே, இனிதே தொடங்குவோம். நேற்று இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. இந்த லைன் ஆக்சிடெண்ட்டு நம்ம தப்பிச்சாச்சு அதுலேருந்து. ஓகே, எனிவே கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டார். இப்போ கடலை கொடி வதங்கிடுச்சுங்க. தண்ணி கட்டணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் ஆச்சு. இங்கே பாருங்கள், வதங்கி அப்படியே செடியெல்லாம் பட்டு போகிறாப்புல ஆயிடுச்சு. இப்போ தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பாய்ச்சணும். தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாத்தி கட்டு விட்டு பாஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாத்தி போயிட்டு இருக்காப்புல தண்ணி. தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். இது பங்கனப்பள்ளி மரம். இதில் ஒன்று காமிக்கணும். இதில் தான் முன்னாடி உங்களுக்கு ஒரு சாரப்பாம்பு மஞ்சள் சாரை இந்த இடத்துல இருந்தது காமிச்சேன். இப்போ அதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். பாருங்கள், கடலையை பாருங்கள். தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்போ மடையில் தேய்க்கிங்கிட்டு வருதா தண்ணி. இப்போ இந்த பாத்தி பாயும்போது வச்சுருக்கோம் பாருங்கள் வரப்பு. ஒரே ஸ்ட்ரைட்டாக இதுலேருந்து இந்த அங்கே வரையிலும் இருக்குது வரப்பு. அப்புறம் அடுத்த பாத்தி அங்கே மடை திருப்பி இருக்குது. ஸோ இங்கே மடை திருப்பும் போது இந்த இடத்துல தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும்போது இந்த கடலே தெரியிறாப்புல அந்த தண்ணி மண்ணெல்லாம் அரிச்சிக்கிட்டு போயிடும். இதை பார்த்தோன்னா நம்ம மயில் வாகனம் சாயந்தரமே நோண்டி அதை சாப்பிட்ருவாப்புல. எனவே இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாம்பு சட்டை கழட்டி இருந்துச்சு. இது சாரப்பாம்பு சட்டை தான் நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு பாருங்கள். எங்கே வரையிலும் போய் எப்படி கிடக்கு பாருங்கள். ஓகே, பார்க்கலாம். பாருங்கள், இதில் சுருட்டிக்கிட்டு இங்கே வரையிலும் கிடக்குது. அவ்வளோ பெரிய சட்டை. இங்கே வரையிலும் கிடக்கு. திரும்ப ரிட்டன் அங்கே போய் சுற்றி இங்கே வரையிலும் சுற்றிட்டு இங்கிட்டு வரையிலும் வந்திருக்கு.